நகரம் என்று சொல்லி பைபிளில் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. கிபி 33 இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு கடந்து செய்கிறார். அதாவது ஜெருசலேமை ஃபிக்ஸிங் பண்ணியாச்சு, அது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அதை ஃபிக்ஸிங் பண்ணிட்டார். ஸோ இந்த கிபி 33 தீர்க்க தரிசனம் வரலாற்றில் எப்படி நிறைவேறி அது படிப்படியாக முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறது, முன்னோங்கி அதாவது அது வளர்ந்து கொண்டு கரெக்டாக வரிசையாக போய்கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். பார்த்தீங்களா, மகாராஜாவுடைய நகரம், த கிங் ஆஃப் கிங்ஸ், மகாராஜாவுடைய நகரமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்க. நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், இன்னும் சீக்கிரமாய் வருகிறேன், அது இன்னும் அதை விட மேலானது. அதுவும் குறிப்பாக எருசலேம் மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. எருசலேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அந்த காலத்தில் வாழ்ந்த பொழுது அது ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ரோமர்கள் தான் எருசலேமை ஆண்டார்கள். எருசலேமில் இருந்த தேவாலயம் தான் யூதருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் யூதர்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தார்கள்? ரோமர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ரோமர்களுடைய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட கிபி 367 ரெண்டாக உடைஞ்சது. ஒரு 567 அது 10 உடைஞ்சு காணாமல் போயிடுச்சு. அப்போ ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசு காணாமல் போனதுக்கு அப்புறம் பைசாண்டியர்கள்கிட்ட என்ன பண்ணிச்சுது? ஜெருசலேம் கை மாறியது. பைசாண்டியர்களுடைய வசம் ஜெருசலேம் கை மாறியது. அதுக்கப்புறம் மமலூக்கியர்கள் அதை ஆண்டு கொண்டார்கள். மமலூக்கியர்களுக்கு அப்புறம் அரேபியர்கள் அதை ஆண்டு கொண்டார்கள். அப்புறம் சுல்தானியர்கள், சிலுவை போர் வீரர்கள், இன்னும் இஸ்லாமியர்கள், துருக்கி ஒட்டமானியர்கள். கடைசியில் ஜெருசலேம் யார்கிட்ட வருதுன்னா பிரிட்டன் கிட்ட வருது. 1918 வருதுங்க. 1918 பிரிட்டன் கிட்ட வருது. பிரிட்டன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டன் கிட்ட இருந்து அது யார்கிட்ட வருது தெரியுமா? யூதருடைய கைவரிசை மீண்டும் வருது. 1918 தான் வருது, பார்த்துக்கிடுங்க. அப்போ யூதர்கள் கிபி 70 துரத்தப்பட்டார்கள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, கிபி 132 சுத்தமாக வாஷம் வச்சு அவங்க நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் வரலாற்றில் அடுத்த ஒரு திசை திருப்பம், ரிட்டர்ன். யூதர்கள் வந்தால் தான் இயேசு கிறிஸ்துவ வர முடியும். அதான் தே ரிட்டர்ன்ட். 1918 உலகம் ஃபுல்லாக இருந்து என்ன பண்ணாங்க? வந்தாங்க. முதலாம் உலக மகா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலம் அது. சரியான ஒரு ஆச்சரியம். பார்த்தீங்களா, கடந்து போன எந்த ஒரு மக்களும் தாங்கள் விட்டு போன தேசத்தில் திரும்பி இந்த அளவு சாரையாய் அணியாய் வரவே முடியாது. எருசலேமுடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2 முறை அது அழிக்கப்பட்டது. டோட்டலி டெஸ்ட்ராய்டு, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு 2 times. அப்புறம் ரீகேப்சர்டு சொன்னா தெரியுமா? ஒருத்தன் பிடிப்பான், ஒருத்தன் பிடிப்பான், கொஞ்ச நாள் ஆடுவான், இன்னொருத்தன் பிடிப்பான். அப்படி ரீகேப்சர்டு 44 times, 44 முறை அது திரும்ப பிடிக்கப்பட்டது. அப்புறம் செய்ஜ்டு எத்தனை டைம் தெரியுமா? 22 முறை அது முற்றுகையிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 52 முறை தாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிட்டி தான் நீங்க பார்க்குற அந்த ஜெருசலேம். ஆனால் அந்த ஜெருசலேம் பற்றி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகாராஜாவுடைய நகரம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, எத்தனை முறை அது தாக்கப்பட்டது? 52 முறை. 2 முறை அழிக்கப்பட்ட ஒரு நகரம் மீண்டும் எழும்பி நிற்கிறேன்னு ஆச்சரியமா இருக்கு. இப்போ 1918 இருந்து யூதர்களுடைய கைவசத்தில் ஆண்டு கொடுத்தாரு. இனி என்ன நடக்கும்? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இனி என்ன நடக்க போகுது? இனி அங்கே அல்லஸ்கா மசூதி இருக்குது. அது ஜெருசலேமில் 2ஆம் தேவாலயம் இருந்த இடம். அல்லஸ்கா மசூதி இருக்குது. அல்லஸ்கா மசூதிக்கு ஆகவும் ஜெருசலேமில் தேவாலயம் கட்டத்துக்கும் இடத்திற்காகவும் தான் இப்பொழுது நடக்கிற இந்த சண்டை. நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அந்த மசூதி மாற்றப்பட்டு யூதர்கள் அங்கே தேவாலயத்தை கட்டுவார்கள். தேவாலயம் கட்டினால் அடுத்த அந்த தேவாலயத்தில் ஒருத்தன் வருவான். அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்துவனு பேர். அந்தி கிறிஸ்துவ நான் தான் தேவன் சொல்லுவான். அதாவது சிலையே பேசாதுன்னு சொன்ன பைபிள் ஆரம்பத்தில், சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயிருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லுது? பார்க்கும், பேசும். அதான் சாஃப்ட்வேர், ஏஐ டெக்னாலஜி. அது பைபிளில் இருக்க ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏஐ டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலை ஒன்று இருக்கிறது. சிலையை வடிவமைக்கிறார்கள். வருகின்ற நேரத்தில் ஹை லெவல் சோபிஸ்டிகேட்டட் இமேஜ் ஒன்று வரப்போகுது. அதை எல்லாரும் வணங்குவார்கள். அப்பேற்பட்ட காலத்தில் அந்தி கிறிஸ்து அந்த ஜெருசலேம் தேவாலயத்தில், 3ஆம் தேவாலயத்தில் அந்தி கிறிஸ்து அங்கே இருப்பான். அந்தி கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவை சந்திப்பதற்காக உலகத்தில் ஒரு பெரிய யுத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வெள்ளை குதிரையில் இறங்கி வருவார்.
அதுதான் கடைசி வருகை. அந்த வெள்ளை குதிரையில் இறங்கி வரும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற பட்டயத்தாலே அவருடைய சத்துருக்கள் நாசமாவார்கள். அது ஒரு பெரிய யுத்தம், அர்மகுதன் யுத்தம் என்று பேர். அந்த அர்மகுதன் யுத்தம் முடிந்த உடனேயே இந்த எருசலேம் மகாராஜாவுடைய கண்ட்ரோலுக்கு மாறும். இல்லையா? கரெக்டாக இருக்கு பாருங்க. இவ்வளோ வரிசையாக வந்துச்சு பார்த்தீங்களா? நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ? நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது இனிமேல் அரேபியர்கிட்ட இருக்கிற இஸ்லாமியர்கிட்ட இருக்கிற அந்த மசூதி மாற்றப்பட்டு நிச்சயமாக அது யூதர்கள் கைவசம் வந்து அவர்கள் தேவாலயம் கட்டப்போகிறார்கள். கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் உலகம் எல்லாம் ஒற்றையர் ஆட்சிக்கு மாறப்போகுது. அதுக்கப்புறம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்குள்ளே அந்தி கிறிஸ்து வரத்தான் போகிறான். அந்தி கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரத்தான் போகிறார். பார்த்தீங்களா? ஜெருசலேம் இவ்வளவு கைமாறி சரித்திரத்தில் தலைதமந்து நின்றுகிட்டு இருக்குது. அது மகாராஜாவுடைய நகரம். உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் அதில் கிறிஸ்துவன் பிள்ளைகளாய் சேர்ந்து 1000 ஆண்டு காலம் அரசாட்சி செல்வார்கள். காட் பிளஸ் யூ.